ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தோழி ராஜி. இது வந்துட்டு நவமூலிகை அகத்துக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும். மார்ச் 4ஆம் தேதி வருது. மார்ச் 3ஆம் தேதி ராத்திரி 7 மணியோட நீங்கள் பெயர்கள் கொடுக்குறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது. இன்னொரு 5 டேஸ் தான் டைம் இருக்குது. அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நவமூலிகை அகம்னா என்ன, இதுக்கு என்ன ப்ரொசீஜர், எப்படி பெயர்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நல்லா தெரியும். நீங்கள் புதுசாக வரவங்க இதை பற்றி தெரியல, இல்லை நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும், இதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோலேயே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க. அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடும் பட்சத்தில் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்களும் நீங்கள் வேணாலும் கொடுக்கலாம். சரிங்களா? அதே போல் பெயர்கள் கொடுக்குறவங்க ஊர் பெயர் அவசியம் போட்டு அனுப்புங்க. அதை வந்து மறந்துடாதீங்க. கோரிக்கை அனுப்பும்போது கண்டிப்பாக ஊர் பெயர் வந்து வேணும். மறந்துடாமல் அதை கொடுத்துருங்க. அதே போல் ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு, அதாவது பிரார்த்தனை பண்ணுறதுக்குன்னு ஒரு சரியான நேரம்ங்கிறத சொல்லப்போனால் இந்த டைம்னு சொல்லலாங்க. இன்றைக்கி நாளைக்கு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு நேரம். இன்றைக்கி அமாவாசை இருக்குது, நாளைக்கு வந்துட்டு 7 கிரக சேர்க்கை இருக்குது. ஸோ இது எல்லாமே நடக்கிறதுனால பிரபஞ்ச சக்தி வந்து அதீத ஆற்றலோடு இருக்குது. பிரார்த்தனைகளுக்குன்னு சில நேரம் காலமெல்லாம் கொடுத்துருக்காங்க, நான் சொன்னேன் இல்லைங்களா? இந்த மாதிரி டைமில் நீங்கள் கேட்டு பாருங்கள். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காத எப்பேற்பட்ட விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் இந்த டைமில் என்ன வேணும், கேளு 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 கேளுன்னு நம்மக்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கும். கேட்க வேண்டியது உங்கள் கடமை, சொல்ல வேண்டியது உங்களோட வேலை. சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நடந்தே தீருங்க. அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டே தான். என்ன பண்ணணும் அப்படிங்கிற இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு இருக்குது, அதை மட்டும் யூஸ் பண்ணால் போதும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமான செய்திங்க சிஸ்டர். அதே போல என் தங்கச்சி மக வந்துட்டு நாங்களும் போலீஸ் கோர்ட்டு கேஸ் எல்லாம் அலைஞ்சிட்டு எந்தது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி நாங்களாம் எல்லாம் எழுதி வாங்கிட்டு பிள்ளைய இனிமேல் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா. அப்பயே ரொம்ப மனசு வெக்ஸ் ஆகி ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருந்தா. விடாம வாராயமையும் சாயப்பாவையும் நான் கும்பிட்டு சிஸ்டர் நல்லபடியா வந்து எங்களுக்கு சாமிகிட்ட வேண்டிய வாராயமிட்ட எல்லாத்துக்கும் ஒரு பஞ்சமே 3 பஞ்சமே அன்றரைக்கே அற்புதம் செய்யறேன். எனக்கு மட்டும் என் சாமி இவ்வளவு சோதனை கொடுக்குறேன், நான் என்ன அப்படி பிடிக்காதவளா போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட கேட்டேன் சிஸ்டர். கேட்டு நான் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து நேற்று காலையில அவங்க ஃபோன் பண்ணி தங்கச்சி மகளை வந்து விட்டுட்டு போயிட்டேன். ஆனா நாங்க வந்து உடம்பு முடியல பார்க்கதான் வர்றாங்கன்னு நினைச்சிட்டு காமிச்சு போறாங்கன்னு நினைச்சோம். ஆனா பஸ் ஸ்டாண்ட்ல போய் பார்த்த பின்னாடிதான் தெரியுது சிஸ்டர் என் தங்கச்சி மக எங்கள்கிட்ட வந்து இதனால உங்கள்கிட்ட அழுது நான் பேசுறது கூட உங்களுக்கு புரியாம இருந்திருக்கும் சிஸ்டர். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷத்தோட அழுகாம நான் பேசுறேன். ஆராயாமே அற்புதம் ஆராயமோ அற்புதத்தை நிகழ்த்திட்டாங்க சிஸ்டர். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி சகோதரி. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க வந்து என்னென்னா சின்ன வயசுலேருந்து அவங்க தங்கச்சி குழந்தையிலேருந்து வளர்த்துட்ருக்காங்க. அவங்களே வேண்டான்னு விட்டுட்டு போன குழந்தை வளர்ந்து கொஞ்சம் பெரிய ஆளானோன்னே கேஸ் போட்டு அந்த குழந்தை வேணும்னு சொல்லிட்டு திருப்பி இவங்க கிட்டேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தைக்காக வேண்டி தான் இவங்க போராடி வளர்த்துட்டாங்க. அந்த குழந்தை திரும்பி எனக்கு வேணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களே கொண்டு வந்து அந்த குழந்தைய விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த ஒரு மேஜிக் வந்து வராகி அம்மன் செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. வராகிக்கு நன்றிகளை சொல்லுங்கள். நடக்காத விஷயங்கள் எல்லாம் கூட பாசிபிலிட்டியே இல்லாத விஷயத்தை கூட நடத்தி காமிக்கிற சக்தி வராகி அன்னைக்கு இருக்குது. அதுதான் ஒரு விஷயத்துலையும் அவங்க ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காங்க. வராகிக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா, அது போதும். இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற அந்த பதிவு வந்துட்டு இது வரைக்கும் உங்களுக்கு நடக்காத விஷயங்கள், ரொம்ப நாளாக நான் போராடிட்டுருக்கிறேன், எனக்கு இந்த ஒரு விஷயம் நடக்கலை, நான் பல நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இப்படி ஏதாவது ஒரு விஷயம் எல்லாருக்குமே வந்து நடக்காமல் இருக்கும். எல்லாருக்குமே எல்லா விஷயமும் ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இருக்காது. ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒரு இடத்துல பிரேக் ஆகி அது நடக்காமல் இருந்துகிட்ருக்கும். அப்படி நடக்காமல் இருக்கிற விஷயத்த இந்த டைமில் கேளுங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான கரெக்டான ஒரு டைமிங், பிரார்த்தனை பண்ணுறதுக்கான சரியான நேரம் இதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த நேரத்தில் கேட்டால் கண்டிப்பாக நடக்கும். அப்படியான ஒரு மேஜிக் டைம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு தேடல் இருக்கும் இல்லையா? பண்ணுங்கள், இன்றைக்கி பண்ணுங்கள். அமாவாசை இருக்குது, நிறைஞ்ச அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் நார்மலாகவே பிரபஞ்ச சக்தியோட ஆற்றல் வந்துட்டு அதீதமாக வந்து செயல்படும். இப்போ அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்துட்டு 7 கிரக சேர்க்கை, அதாவது 7 கிரக சேர்க்கைங்கிறது வானத்தில் 7 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் வந்து சந்திக்கிற மாதிரி இருக்குது. எல்லா நாளும் எல்லா கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் இருக்குமா? அந்த 7 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. மறுபடியும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்னா 2040 தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பல பேரும் கணிச்சு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டைமிங்கில் பிரபஞ்சம் வந்துட்டு நல்லா தன்னோட கைகளை விரித்து என்னென்ன வேணுமோ கேளுங்க, எல்லாமே நான் கொடுக்க ரெடின்ற மாதிரி காத்துட்ருக்கிற ஒரு டைமிங்.
ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் கேட்கும்போது எப்பேற்பட்ட விஷயமும் நடக்குங்க. மனசில் நடக்குமா நடக்காதா அந்த டவுட்டெல்லாம் இருக்குன்னா ஒரு ஓரத்தில் தூக்கி வச்சுட்டு ஜஸ்ட் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நடக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு பிடிச்சிருக்குனாலும் ஒரு லைக் கொடுங்க, கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். சரிங்களா? நான் சொன்னேன் இல்லைங்களா, என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி எந்த விஷயத்த வேணாலும் மனசில் நினச்சி சும்மா நினச்சாலே போதுங்க. இன்றைக்கி இந்த விஷயத்த செஞ்சு கொடுன்னு உங்களோட இஷ்ட தெய்வம் எந்த இஷ்ட தெய்வமோ அந்த இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் வேண்டலாம். நீங்கள் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அங்கே போய் வழிபாடு பண்ணுறனாலும் பண்ணலாம், இல்லை வீட்டில் இருந்தே சாமி கும்பிட்டு பண்ணுறனாலும் பண்ணலாம். உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கிட்ட என்ன வேணாலும் வேண்டலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னால் இன்றைக்கி சாமி கும்பிட முடியாத சூழ்நிலை அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் சொல்கிற இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். எந்த ரூலுமே இல்லை. நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்ருக்கலாம், பீரியட்ஸ் ஆயிருந்தாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நான் சொல்கிற இந்த மெத்தடுக்கு எந்த ரூலுமே இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டுங்க. பல பேரும் செஞ்சு நிறைய பலன் கொடுத்த ஒரு மெத்தட் இது. இந்த மெத்தடை வந்துட்டு இந்த பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்க டைமில், ஏன்னா நமக்கு தேவை கரெக்டான நேரம் தானே, எப்போ என்ன கேட்டால் நடக்கும், உடனே கேட்டோன்னே நடக்கணுங்க, எனக்கு அந்த மாதிரி விஷயந்தான் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு செம சூப்பராக அது ஒர்க் அவுட் ஆகும். இதை வந்துட்டு நீங்கள் வாயில் சொல்கிறனாலும் சொல்லலாம், நீங்கள் எழுதுறனாலும் எழுதலாம், எத்தனை வாட்டி வேணாலும் எழுதலாம், எவ்வளோ தடவை வேணால் சொல்லலாம். சில பேருக்குலாம் மனசில் வைராக்கியமாக சில விஷயத்தை வச்சுட்ருப்பீங்க. என்ன ஆனாலும் சரி, கோயிலுக்கெல்லாம் போனால் சில பேர் பிடிவாதமாக சாமிக்கிட்ட நம்ம அப்படி சண்டை போட்டு கேட்போம். நீ என்ன பண்ணுவியோ பண்ண மாட்டியோ தெரியாது, நாளைக்குள்ளே எனக்கு ஒரு பதில் கிடைச்சே ஆகணும். இந்த மாதிரியெல்லாம் நம்ம சாமிக்கிட்ட சண்டை போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி சண்டையே போட வேண்டாங்க. நீங்கள் பிடிவாதமாக இந்த 2 நாள், இன்றைக்கி நாளைக்கு, இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே, அதாவது ஒரு நாள் செய்கிறவங்க இன்றைக்கி ஃபுல்லாக ராத்திரி வர டைம் இருக்குது, உங்களுக்கு ராத்திரி 12 மணி வரை டைம் இருக்குது, அதற்குள்ளே இந்த விஷயத்தை செய்யலாம். இல்லை முடியலைனாலும் நாளைக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். நாளைக்குங்கும் போது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க, ரொம்ப பவர்ஃபுல். பிரம்ம முகூர்த்த நேரம் மிஸ் பண்ணவங்க சந்தியா காலம் தெரியும் இல்லையா? இன்றைக்கி ஈவினிங் 5 to 6 1 மணி நேரம் சந்தியா காலம் இருக்குது, இன்றைக்கும் இருக்குது, நாளைக்கு இருக்குது. அந்த நேரத்தில் கூட நான் சொல்கிற இந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த 2 நாளுமே விடாப்பிடியாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் இதை கேட்டுகிட்டே இருக்க போகிறேன், கண்டிப்பாக எனக்கு நடந்தே தீரும், பிரபஞ்சம் கொடுத்தே தீருங்கிற நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். செம சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும். பிரார்த்தனைகள் பலனளிக்கக்கூடிய நேரங்கிறது இதுதான். இந்த மாதிரி நேரம் காலம்னு வரும்போது தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க. எவ்வளோ பேர் எவ்வளோ வலி வேதனை எவ்வளோ பிரச்சனைகள் இருந்துகிட்ருப்பீங்க, தலைக்கு மேலே பிரச்சனை இருக்குங்கன்ற மாதிரி புலம்பி தள்ளிட்டுருப்பீங்க. அது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி நாளைக்கு அவ்வளோ ஒரு அபூர்வமான நாளுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போது அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி சொல்லணும், எப்படி எழுதணும் எல்லாமே சொல்கிறேன், கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த வார்த்தை கண்டிப்பாக பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், டிவைன் மேஜிக் பிகின் நவ். இதுதான் அந்த ஸ்விட்ச் வேர்ட். இந்த பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் வாயில் சொல்லிகிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஏதாவது ஒரு விஷயத்த மனசில் நினச்சிட்டு எனக்கு இந்த விஷயம் நடந்தே தீரணும், அது நடந்துரும் அப்படிங்கிற இமேஜினேஷனுக்கு நீங்கள் போயிடுங்க. அது கண்டிப்பாக நடந்துருச்சுன்னா எப்படி சந்தோஷமாக இருப்பீங்களோ அந்த இமேஜினேஷனுக்கு போயிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லிகிட்டே இருக்கும் போது அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு 100% இல்லைங்க, 1000% வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வார்த்தையை வாய் விட்டு சொல்லிகிட்டே இருக்கலாம். டிவைன் மேஜிக் பிகின் நவ். இது ஒரு மெத்தட். எழுதணும்னு நினைக்கிறவங்க எழுதலாங்க. ஸோ இது வந்துட்டு நீங்கள் மனசில் நினச்சிட்டு சொல்கிறது ஒரு மெத்தட் நான் சொல்லிட்டேன். இப்போ எழுதுறதா இருந்தால் அதே வார்த்தை டிவைன் மேஜிக் பிகின் நவ். கேப்ஸ்லேயே எழுதுங்க எல்லாமே, சரிங்களா? கேப்ஸ் லெட்டரில். ஸோ இப்படி எழுதிட்டு ப்ளஸ் உங்கள் வேண்டுதல், எந்த விஷயத்துக்காக வேண்டி இதை எழுதுறீங்க, எது நடக்கணும் அதை எழுதுங்க அந்த இடத்துல. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நீட் மணி 1 lakh டுமாரோன்னு எழுதியிருக்கேன். உங்களுக்கு எந்த விஷயம் நாளைக்குள்ளே நடக்கணும், நாளைக்கு காலையிலக்குள்ளே நடக்கணும், இந்த 2 நாளுக்குள்ளே நடந்தே ஆகணும், எந்த விஷயத்த நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை ஜஸ்ட் அங்கே ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் எழுதுங்க. அதையும் கேப்ஸ் லெட்டரில் எழுதுங்க. இப்படி ஒரு வாட்டியில் ஆரம்பித்து எத்தனை முறை வேணால், உங்களால் அதிகப்படியாக எத்தனை முறை எழுத முடியும் அத்தனை வாட்டி எழுதுங்க. 11 முறை, 21 முறை, 100 முறை எழுத முடியுமா எழுதுங்க. 1000 தடவை சொல்ல முடியுமா சொல்லுங்கள். எத்தனை வாட்டி சொல்ல முடியுமோ அத்தனை வாட்டி சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல 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 நீங்கள் கேட்குற விஷயம் நடந்தே தீரும். அதில் டவுட்டே இல்லைங்க. கண்ணை மூடிட்டு நீங்கள் பண்ணலாம். அப்பேற்பட்ட ஒரு விஷயந்தான் பிரபஞ்ச சக்தி அதீத ஆற்றலோடு செயல்பட்டுருக்கு. இன்றைக்கி எதை தொட்டாலும் இந்த விஷயந்தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. நேற்று கூட சூப்பரான ஒரு நாள் தான். ஆனால் நேற்று சிவராத்திரிங்கும் போது நம்ம அது சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்போம். பரவாயில்ல, இன்றைக்கி இந்த 2 நாட்கள், இன்றைக்கி நாளைக்கு இந்த 2 நாட்களை கூட மிஸ் பண்ணாமல் ஜஸ்ட் இந்த விஷயத்தை பண்ணுங்கள். ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு நாளுங்க. அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணாமல் ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் பண்ணிடுங்க. ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயனுள்ள வகையில் இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.